ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், 5 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இதை ஃபர்ஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சிருக்கேங்க, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. முந்திரி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸு தக்காளி அடிச்சிருக்கேங்க, இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணுங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல பெரிய பல்லு பூண்டுங்க, இது ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இது ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சாச்சுங்க. இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது சேர்த்துட்டு, காஷ்மீரி சில்லி கருகக்கூடாதுங்க. கருகத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இந்த எண்ணெயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேங்க மேலே. அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இதை ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கஸ்தூரி மேத்தியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.